நீங்க ரூ. 5,00,000 பெர்சனல் லோன் போட போறீங்களா? நம்ம வீடியோ பார்க்காம போனீங்கன்னா, 2லருந்து ரூ. 3,00,000 நீங்க இழப்பீங்க. அது எப்படி அப்படிங்கிறத இந்த லோன் டெக்னிக் யாருக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 3 வருஷத்துல லோன கட்டக்கூடிய கேப்பபிலிட்டி இருந்தா மட்டும் தான் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்கணும். அதர்வைஸ் நீங்க இந்த மெத்தடுக்கு போகக்கூடாது. என்னுடைய கருத்து உங்களால கடன் தொல்லை எல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நான் எவ்வளவு சீக்கிரமா கடன் அடைச்சுட்டு நான் கடனே இல்லாம இருக்க போறேன் அப்படின்னா, நீங்க கடன் அடைச்சுட்டு இருங்க. அது சொல்றேன். பெர்சனல் லோன் அப்படிங்கும் பொழுது, இப்போதைக்கு எல்லார்ட்டயும் ட்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம லோன சீக்கிரமா குளோஸ் பண்ணுதமோ, அந்த அளவுக்கு நமக்கு லாபம் அப்படின்னு நினைக்காங்க. ஆனா, அது ஒரு விதத்துல லாபம் தான். பட் 2 வருஷம் டென்யூர்ல நீங்க குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது நமக்கு டேலண்ட். ஏன்னா, கடன் அப்படிங்கும் பொழுது நமக்கு என்ன செய்வோம்? ஒரு விடாப்பிடியா இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள தோணும். ஆனால், நான் ஒரு ஸ்மார்ட் பிளான் சொல்லுதேன். இத நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு 3லருந்து ரூ. 4,00,000 வரைக்கும் கிடைக்கும். ரூ. 5,00,000 ஒருத்தர் லோன் போட போறாரு. அட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10.7 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அவரு 3 வருஷத்துல அந்த லோன முடிக்க போறேன் அப்படின்னு நினைச்சு இஎம்ஐ கட்ட போறாருன்னா, அவரு எவ்வளவு கட்டணும் அப்படின்னா, மாசம் ரூ. 16,300 கட்டணும். அவரு இந்த 3 வருடங்கள்லயும் கட்டக்கூடிய மொத்த வட்டி எவ்வளவுன்னா, 87,000 தான் வட்டி கட்டுவாரு. சரியா? இத நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 16,300 வட்டி கட்டக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. அது போக மீதி இருக்கக்கூடிய சம்பளத்த என்னால குடும்பத்த ரன் பண்ண முடியும் அப்படிங்கவங்க